மீண்டும் இணைந்த ஜி.வி. பிரகாஷ்குமார், கயல் ஆனந்தி. கத்தி படத்தை தயாரிச்ச லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தமிழ் பட தயாரிப்புல கவனம் செலுத்த திட்டமிட்டிருக்காங்க. கத்தி படத்தை தயாரிச்ச பிறகு வேறு படத்தை தயாரிக்காம இருந்த லைகா அண்மையில தனுஷ் தயாரிச்ச நானும் ரவுடி தான் படத்தை வாங்கி வெளியிட்டாங்க. வேறு சில படங்களையும் வாங்கி வெளியிட இருக்கிறதோடு இன்னொரு பக்கம் தொடர்ந்து பல படங்களை தயாரிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. சங்கர் இயக்கத்துல ரஜினி நடிக்கும் எந்திரன் 2 படத்தை பிரம்மாண்டமான முறையில இந்த நிறுவனம் தான் தயாரிக்குது. இந்த படத்தை வெளியிட்ட பிறகு கமல் நடிக்கும் மருதுநாயகம் படத்தையும் லைகா தயாரிக்க இருக்காங்க. இந்த படங்கள் தவிர ஜி.வி. பிரகாஷ்குமார் ஹீரோவா நடிக்கும் ஒரு படத்தையும் இந்த நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்தோட பூஜை நேத்து சென்னையில நடந்தது. ஜி.வி. பிரகாஷ்குமாரை வச்சு டார்லிங் படத்தை இயக்குன சாம் ஆண்டன் இந்த படத்தை இயக்குறாரு. இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்துல ஜி.வி. பிரகாஷ்குமாருக்கு ஜோடியா ஆனந்தி நடிக்கிறாங்க. த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்துல ஜி.வி. பிரகாஷ்குமார் ஆனந்தி 2 பேரும் இணைஞ்சு நடிச்சாங்க. அந்த படத்தோட வெற்றி சென்டிமெண்ட் காரணமா மீண்டும் ஆனந்திய கதாநாயகியா நடிக்க வச்சிருக்காங்க.